அஸ்ஸலாமு அலைக்கும் சுவை விரும்பிகள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம நெத்திலி மீன் குழம்பு செய்ய போறோம். இந்த மீன் குழம்பு செய்றதுக்கு புளிய ஊற வச்சு வடிகட்டி அந்த தண்ணிய எடுத்து வச்சுக்கோங்க. இந்த புளி கரைசல்ல மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இது 3யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சட்டி அடுப்புல வச்சு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் வெந்தயம், நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நான் தக்காளிய மிக்ஸியில போட்டு நல்லா அரைச்சு வச்சிருக்கேன். இதையும் இதோட சேர்த்து இதனுடைய பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. பிறகு நம்ம புளியில கரைச்சு வச்சிருக்கிற மசாலா தண்ணிய இதோட சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு நல்லா வாசம் வந்ததும் நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற நெத்திலி மீனை இதோட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நெத்திலி மீன் குழம்பு இப்போ நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, ரைஸ்க்கு நல்லாருக்கும். இத நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.